ஒரு ரசிகனுடைய கையில அவருடைய ஆசை நாயகனுடைய போட்டோ அல்லது வீடியோ கிடைத்தாலே மாஸ் பண்ணிடுவாங்க. அப்படி தீவிர ரசிகராக இருப்பவர் அவருடைய கனவு நாயகனை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தா சும்மாவா விடுவாங்க. அஜித் சாருடைய தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் தான் குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தை இயக்கி மாஸ் காட்டியும் இருக்காரு. இந்த படத்துடைய ட்ரீசர் அண்மையில வெளியாகி ரசிகர்களிடம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. குட் பேட் அக்லி படத்திற்கு ரசிகர்களிடம் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உருவாகி இருக்கு. இந்த படம் முந்தைய தமிழ் படங்களுடைய வசூலை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். படத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவே 1000 திரையரங்குகளுக்கு அதிகமாக ரிலீஸ் செய்ய இருப்பதாக சினிமா வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே கிடைச்சிருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்களா. கண்டிப்பாக படம் பாத்தீங்கன்னா 1000 அல்ல 1300 திரையரங்குகளுக்கு மேல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரெட் ஜெயின்ஸ் தரப்புல இருந்து ஒரு சில தகவல்களுமே வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் முன்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி இரவு அமேசான் பிரைம்ல வெளியாகும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இது இன்னும் உறுதி செய்யப்படல. இருந்தாலுமே இப்படி ஒரு டாக் போய்கொண்டிருப்பதால ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு பல ரசிகர்களுமே கேள்விகளை எழுப்பிட்டிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை படக்குழுவை வெளியிடுவாங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.